பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். நம்முடைய வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருக்காங்கல்ல, குட்டி பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பெரிய பிள்ளைகள் எல்லாருக்காக ஒரு விசேஷமான நாள் இது. கை குழந்தையாக இருக்கலாம், 1 வயசு 6 மாதம், எல்லா சின்ன பிள்ளைகளுக்கான முக்கியமான நாள் இது. ஏனென்றால் ஆண்டவர் சிறு பிள்ளைகள் மீது மிகுந்த அன்பு வைத்து சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி அவர் கட்டளையிட்டதுனால இந்த நாளை அதற்காக பிரத்யேகப்படுத்தி இருக்கிறோம். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் இருக்கிறாங்களா பாருங்கள். கை குழந்தை இருந்தால் கூட கொண்டு வந்து முன்னால் வைத்து கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் நீங்கள் கை வைத்து ஜெபிக்க போகிறீங்க. பெற்றோர் இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் இந்த நாளில் தேவ சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நேரம் செலவு பண்ணி ஜெபிக்கணும். சரியா? வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை எல்லா பைபிள் எடுங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் கூட Gospel according to St. Mark chapter 10 verses from 13 to 16. சில குட்டி பிள்ளைகள் ஆங்கில பைபிள் வச்சுருக்கீங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அதை வாசித்து நல்லா கவனிங்க. உங்களுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். குட்டி பிள்ளைகள் எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பெற்றோர் நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கணும்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன பாட்டில் இருந்தால் போதும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்குது. அப்படி இல்லைனாலும் வைத்துக்கொள்ளுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்கும் எல்லாரும் வீட்லேயும். அது சின்ன பாட்டில் வைத்துக்கொள்ளலாம். அதை வைத்து நம்ம ஆசீர்வதித்து எண்ணெய் பூசி பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். அது இல்லையே அப்படின்னா இல்லைன்னா கூட பரவாயில்ல. உங்கள் கையை வைத்து ஜெபித்தால் போதும். அது கட்டாயம் அதுதான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் அல்ல. கை வைத்து நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்தாலே போதும். அதனால் நீங்கள் பதஷ்டப்பட வேண்டாம். இப்போ வசனத்துக்கு நம்ம கவனிக்கணும். குழந்தைகளுக்காக ஜெபிக்க முன்பாக பெற்றோர் நீங்கள் குடும்பத்தார் ஜெபிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் இந்த பிள்ளைகளை குறித்த பல காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதனால் மார்க் 10 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 63வது பக்கம். அப்பொழுது சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படிக்கு அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை, சிறு குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை இயேசு ஆசீர்வதித்தார். இல்லைங்களா? சிறு குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கரங்களை வைத்து சிறு குழந்தைகளை இயேசு ஆசீர்வதித்தார். இதைத்தான் செய்ய போகிறார். இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களை அணைத்து கொண்டு உங்கள் மேலே கைகளை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? நல்ல சரீர சுகம் வேணும், படிப்புக்கு நல்ல ஞானம் வேணும், நல்ல ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், அப்புறம் வெற்றி வேணும். எல்லா சகல விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கி தரப்போகிறார். உங்கள் குழந்தைகளுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். இப்போது பிள்ளைகள் கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, பெற்றோரை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நான் முதலாவது பெற்றோரோடு பேசி தான் குழந்தைகளுக்கு ஆட்சேபிக்க போகிறோம். என்னை பெற்றோர் தான், பெரியவங்க தான் பிள்ளைகள் மேலே கை வைத்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி ஜெபிக்க போகிறீங்க. சரியா? அப்போ முதலாவது சில காரியத்தை வேத வசனத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நேசிக்க வேண்டும். பிள்ளைகள் மேலே அன்பு காட்ட வேண்டும். நாங்கள் நேசிக்காமலாம் இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, சொல்லும்போதே கோபம் வருது சிலருக்கு. நாங்கள் நேசிக்காமலாம் இருக்கிறோம் அப்படின்னா உண்மையான அன்பாக இருந்தால் நாங்கள் நேசிக்கிறோம் பிரதர் பிள்ளைகளை அப்படின்னு சொன்னால் நேசிக்காமலாம் இருக்கிறோன்னா சம்திங் ராங். நீங்கள் அதிலே அறிந்து கொள்ளலாம். அப்போது நீங்கள் நேசிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, உண்மையாக நேசிக்கணும். ஏன் தெரியுமா? 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் குழந்தைகள் கற்பத்தின் கனிகள், கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது தேவன் ஈவாய் கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். மறந்துடக்கூடாது. அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம். சிலருக்கு பெண் குழந்தைன்னா அது சாபம் அப்படின்ற மாதிரி. தயவு செய்து அப்படி நினைக்காதுங்க. பெண் குழந்தைகள் சாபம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தை கொடுத்த ஆண்டவரை துக்கப்படுத்துகிறீங்க, அவர் தவறு செய்து விட்டார் என்பதை போல் நடக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அதனால் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடாதிருங்கள். சிலர் ஒரு ஆண் குழந்தை வேணுன்றதுக்கே பெண்கள் 4 குழந்தை இருந்தாலும் இன்னும் அந்த ஆண் குழந்தை மேலே நிறைய பேர் கவனம் செலுத்துவாங்க. 4 பெண் குழந்தை கொடுத்தா 4 ஆசீர்வாதம், பெரிய பிளஸ்ஸிங் ஆண்டவர் தந்திருக்கிறார்னு அர்த்தம். அதனால் வித்தியாசம் பார்க்காதங்க. 2 குழந்தைகள், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை மனப்பூர்வமாய் உணர்ந்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். நீ கொடுத்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த குழந்தைகளை நேசிக்கணும். ஏன் தெரியுமா? அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, எங்கிட்ட வரக்கூடிய ஜெபிக்க வரக்கூடிய மக்களை தினந்தோறும் நாங்கள் ஜெபம் வச்சால சந்திக்கிறதில் நிறைய பேர் வருவது திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இல்லை, 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணுங்க. எங்கே போனாலும் இந்த மக்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாட்களில் 20 வருஷமாக குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற மக்கள் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சாதாரணமாக நினைக்காதுங்க. ஒரு குழந்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் அந்த குழந்தைகள் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் என்று கருதுங்கள். உங்களுடைய வேலையை விட, உங்களுடைய பிஸ்னஸை விட, உங்களுடைய வீட்டை விட, உங்களுடைய மற்ற எல்லாவற்றையும் விட தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்கள் மூலமாக அந்த ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாக கர்த்தர் இந்த குழந்தை தந்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அந்த பிள்ளைகளை நேசிங்க. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். முழு இருதயத்தோடு நேசிங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த குழந்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அவர் சொல்ல, எனக்கு தந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. கணவனுக்கு மட்டும் குழந்தை, நீங்கள் மட்டும் நினச்ச குழந்தை பெற முடியாது, பெண்கள் மட்டும் பெற முடியாது. 2 பேருக்கு சேர்த்து தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் அது எங்கள் குழந்தை, கர்த்தர் எங்களுக்கு தந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், அப்படி தான் சொல்லணும். நீங்கள் அதில் பாகுபாடு காட்டக்கூடாது. அது கூட தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். இது ஏன் குழந்தை, உன் குழந்தை அப்படி சொல்கிறது அது தவறு. அது ஆண்டவரை துக்கப்படுத்தும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி கணவனும் மனைவியும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை குழந்தை இல்லை, நீங்கள் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, எங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சோர்ந்து போகாதங்க. இன்னும் பிந்தி விடலை, ஆண்டவரும் குழந்தையை தரப்போகிறார். நீங்கள் என்ன இருதயத்தோடு இருக்கணும் தெரியுமா? எங்களுக்கு நீ தரப்போகிற குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு நீ தரப்போகிற குழந்தைகளுக்காக அது எப்படி வளர்க்கணும்னு கற்றுக் கொடுங்க. அதுக்காக நான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறேன். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். கட்டாயம் நீங்கள் ஒரு குழந்தையை அணைத்து கொள்ளுவீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. முதலாவது. 2வது, குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சில்ட்ரன். உங்கள் குழந்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய பேர் குழந்தைகளை விளங்கி கொள்வதே இல்லை, அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவது கூட இல்லை. முக்கியமாக தாய்மார்கள் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்த்து ஒன்று கவனிக்கிறாங்க. சில தகப்பன்மார்கள், சிலர் தான், எல்லாரும் இல்லை, சிலர் அதெல்லாம் மனைவி பார்த்துக்குவா, அது அவங்க வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைகள் காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது தகப்பனுடைய பெரிய பொறுப்பும் இருக்கிறது என்பதை தகப்பன்மார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் அவங்களுடைய குழந்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாதனால தான் நிறைய பிரச்சனை நிறைய குடும்பத்தில். பாருங்கள், ஒரு பெற்றோர் சொன்னாங்க, எங்கள் குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணுது, ரொம்ப அது அப்படியே சேட்டை பண்ணுதுன்னு அப்படி ஒரு வருத்தத்தோடு சொல்கிறாங்க. என் குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு அந்த சகோதரி தான் சொன்னாங்க. கணவன் மனைவி 2 பேரும் வந்திருந்தாங்க. மனைவி தான் சொல்கிறாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுது குழந்தைங்க, தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, அதுக்காக ஜெபிக்கணுன்னாங்க. அப்படியே அவங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன வயசாகுது, அந்த பிள்ளைகளுக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்டால், நாங்கள் 4 வயசு 5 வயசு 6 வயசு 3 வயசு 5 வயசு அப்படிங்களா, சின்ன குட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு அங்கேருந்து கூப்பிட்டு வந்தால் செல்லம் போல் 2 அழகான குட்டி பிள்ளைங்க. நான் பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துட்டு. 3 வயசு 5 வயசுனா அந்த வயசுக்கு ஏற்ற குறும்புத்தனம் இருக்கும் பிள்ளைகளுக்கு. அதை போய் ரொம்ப நீங்கள் ஒரு பாரமாக எடுக்கிறீங்க. அந்த வயசில் தான் குறும்புத்தனம். இன்னும் 2 வருஷம் ஆகிட்டா பிள்ளை அமைதி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த விளையாட்டுலாம் விளையாடாது. இந்த வயசில் 3 வயசு 5 வயசு இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சின்ன பிள்ளைகளுடைய குறும்புத்தனம் இருக்கும். அதை என்ஜாய் பண்ணுங்க. அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகள் சேட்டை பண்ணுறதை என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி குழந்தைன்னு பல்ல கடிக்காதங்க, அது ஒரு பாரமாக நினைக்காதங்க. அது இன்னும் 20 வருஷம் எப்படியா இருக்க போகுது?
ஒரு சில வருஷங்கள். அதுக்கப்புறம் குழந்தையோட சுபாவம் மாறிடும். வயசுக்கு ஏற்ற வயற ஏற அமைதியாக. நிறைய குழந்தைகள் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் ரொம்ப சேட்டை பண்ணும். நானே பார்த்துட்டு அவங்க பெற்றோர் எப்படி சமாளிக்கிறான்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் 2 வருஷம் கழித்து பார்த்தா அந்த பிள்ளைகள் அப்படியே அமைதியாக, இந்த பிள்ளைகள் இப்படி ஆயிருக்கு. வயசுக்கு ஏற்ற குறும்பு பண்ணும். பேரண்ட்ஸ் அதை விளங்கி கொள்ளணும். அதனால் பிள்ளைகளை சபிக்கிறதோ பல்ல கடிக்கிறதோ பிள்ளைகளை ஒரு தொந்தரவாக நினைக்கவே கூடாது. அந்த வயசில் குறும்பு. நீங்கள் உங்களை இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு ஏற்றபடி அதான் முக்கியம். நீங்கள் பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வயசுக்கு அப்படி தான் இருக்கும். அதில் சில குழந்தைகள் வயசுக்கு மிஞ்சின ரொம்ப ரொம்ப அந்த சொல்கிறாங்க ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிறாங்க. சில பிள்ளைகள் எப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அது நிறைய அமெரிக்காவில் தான் அப்படிப்பட்ட குழந்தைகள் நிறையா இருக்குது. நாங்கள் போயிருக்கும்போது பார்த்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு பண்ணுற காரியங்கள் ஒரு இடத்துல நிற்காது. ஆனால் அந்த பெற்றோர் ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். அவங்க கோவப்படாமல் எரிச்சல் படாமல் அப்படி தான் இருக்கணும். சில குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும். அப்படியே நிற்காது ஒரு இடத்துல. அப்படி ஓடும், இப்படி ஓடும், அப்படி குறும்பண்ணும், ஜெபிக்க சொன்னால் அப்படியே பார்த்துட்டு அப்படி ஓடும். அதெல்லாம் இருக்கும். அது சில பிள்ளைகள் அப்படி ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. நீங்கள் உடனே பிள்ளைகள் மேலே கோவப்படவோ வருத்தப்படவோ கூடாது. ஆனால் நீங்கள் குழந்தைங்க மேலே கை வைத்து ஜெபிக்க 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 அந்த சுபாவங்கள் மாறும். அதுக்கு தான் நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் கை வைத்து ஜெபிக்க 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 ஆண்டவரே இது உங்கள் குழந்தை, நீங்கள் கொடுத்த குழந்தை, உமக்காக வளர்க்கணும், இந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம்னு பேரண்ட்ஸ் டெய்லி கை வைத்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபிச்சு பாருங்கள். குழந்தையுடைய சுபாவங்கள் மாறிடும், குணங்கள் மாறிடும். சில பிள்ளைகள் அப்படி இருக்கும். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும். அதுக்காக ஜெபிக்கணும். ஒரு சமயம் பாருங்கள், ஒரு பெற்றோர் வந்தாங்க. இது இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னா நான் சந்தித்தது. பிரதர் தனியாக பேசணும், ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்ன காரியம் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், டீனேஜ், இப்போ தான் ஒரு 13 வயசு வந்திருக்குது. அடக்கவே முடியல பிரதர். அடித்து பார்த்தாச்சு, கண்டித்து பார்த்தாச்சு, அடக்கவே முடியல. அவன் சொல்கிற காரியம் நம்ப முடியாத காரியம்லாம் அவன் செய்கிறான். இந்த வயசில் இப்படி இருக்கானே, இவன் எப்படி, இவங்க 2 பேரும் நல்லா ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள், இவன் அவமானத்தை கொண்டு வந்துடுறானோன்னு பயமாக இருக்குது. இப்போவே எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட், அவனை பற்றி ஸ்கூலில் கம்ப்ளைண்ட், பக்கத்து வீட்டில் கம்ப்ளைண்ட், எங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது சொல்லிவிட்டு அவன் சொன்னாங்க, பிரதர் நாங்கள் மனம் திறந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம், சில சமயத்தில் அவனை கொன்று போட்டுடலாமான்னு தோணுது பிரதர். அப்போ எந்த அளவுக்கு அவன் சேட்டை பண்ணியிருப்பான்னு பாருங்களேன். அவங்க வருத்தத்தோடு சொன்னாங்க, ரொம்ப துக்கத்தோடு. அப்போ நான் சொன்னேன், சரி உங்களுடைய பாரம் தெரியுது. சில குழந்தைகள் அப்படி இருக்கும், நீங்கள் பயப்படாதுங்க. சில பிள்ளைகளுக்கு பின்னால் பிசாசு கூட இருந்து அவங்கள தூண்டி அவங்கள கீழ்ப்படியாமல் பண்ணி மன வருத்தத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குவான். அப்போ ஜெபிக்க கூட வரமாட்டான் பிரதர். அவனை கூட்டு வாங்கினா வரமாட்டான். அந்த ஊழியக்காரர் வந்தாலும் ஓடி போயிடுவான், பயங்கரமாக திட்டுவான். அதனால் அவனை ஜெபிக்கவும் வரமாட்டான். அப்போ என்ன செய்கிறேன்னு தெரில. நான் சொன்னேன், சரி எனக்கு புரியுது உங்களுடைய காரியம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இரவில் அவன் தூங்கின பிறகு, ராத்திரியில் அவன் தூங்கின பிறகு நான் ஒரு ஜெபம் பண்ணி தரேன். லேசாக எடுத்து தலையில் வைத்து நீங்கள் கணவன் மனைவி 2 பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே இது நீர் கொடுத்த குழந்தை, இது உம்முடைய குழந்தை, இவனுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த கீழ்ப்படியாமை முரட்டாட்டத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அவன் அமைதியாக இயேசுவை போல சுபாவமுள்ள ஒரு குழந்தையாக வளரணும். நாங்கள் அதுக்காக ஜெபிக்க டெய்லி சில நிமிட நேரம் ஜெபம் பண்ணுங்க, என்ன நடக்க பாருங்கன்னு சொன்னேன். சரி பிரதர்ன்ட்டு போனாங்க. சில மாதங்கள் கழித்து வந்தாங்க. பிரதர் அமைதியாயிட்டான். கம்ப்ளீட் சேஞ்ச். ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. பேரண்ட்ஸுடைய ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஊழியக்காரர்கிட்ட ஜெபிச்சுட்டு போனே வருவீங்க. அதை விட ரொம்ப முக்கியம் பெற்றோர். உங்ககிட்ட தான் அந்த குழந்தை தேவன் தந்திருக்கிறார். நீங்கள் தான் அதை வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் நீ கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். வயசுக்கு ஏற்ற குறும்புத்தனம் இருக்கும். சில காரியம் அப்நார்மலாக இருந்தால் உடனே நீங்கள் உபவாசம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். சரியா? அப்புறம் டீனேஜ் வந்துட்டாங்க. நான் பிள்ளைகள் 13 வயசுலேருந்து 19 வயசு இருக்குது, ரொம்ப கவனிக்க வேண்டிய வயசு. பேரண்ட்ஸ் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய வயது அது. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் முக்கியமாக பெண் பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். டீனேஜ் பருவம் வந்துட்டால் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சோதனைகள் போராட்டம் இருக்குது. அது நிறைய பேர் விளங்கி கொள்ளுவது இல்லை. அதனால் நீங்கள் இந்த காரியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் பிள்ளைகள் மேலே. டீனேஜ் பருவம் வரும்போது அவங்களுக்கு பல சோதனைகள் வரும். பாருங்கள், ஒரு சமயம் ஒரு தகப்பனார் சொன்னாங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் தான் ஸ்கூலில் படிக்கிற டீனேஜ் பருவம் வந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க.
அப்போ வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தில் சின்ன பிள்ளைகள் கூட ஜெபிக்கணும்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, பிள்ளைகள் நீங்கள் மனம் திறந்து உங்கள்கிட்ட உள்ளத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா நம்மளை புரிந்து கொள்வாங்க. நீங்கள் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க, படிப்பில் எனக்கு ஞாபக சக்தியில், படிப்பு கஷ்டம், எனிதிங் நீங்கள் மனம் திறந்து ஏசப்பாட்ட சொல்லலாம். நாங்கள் அப்பா அம்மாவும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் ஜெபிக்காரன், டீனேஜ் பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூலில் வர்ற பிரச்சனை, அவங்களுக்கு வரக்கூடிய சோதனை, அதெல்லாம் சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு இப்படிலாம் சோதனை வருது, இப்படிலாம் பிரச்சனை வருது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைங்க டீனேஜ் பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, வெளியில் என் பிள்ளைங்க இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்கன்றது எனக்கு அப்போ தான் தெரியும் பிரதர். அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைகள் மனம் திறந்து ஜெபிக்கும் போது தான் எனக்கு தெரிந்தது. நான் ஏதோ சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்கன்னு நினச்சி கொண்டு இருந்தேன். ஆனால் அவங்க சந்திக்கிற பிரச்சனை, அவங்க சந்திக்கிற சோதனை, இந்த வயசில் அவங்களுக்கு வரக்கூடிய போராட்டம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக படிக்கிற இடத்துல அதை மனம் திறந்து ஜபித்த பிறகு தான் எனக்கு தெரிந்தது. அப்போ நம்ம எவ்வளோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுன்றதை நான் அறிந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்த, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்பதாய் ஒரு தகப்பனார் சொன்னார். உங்கள் பிள்ளைக்கு என்ன போராட்டம் வரும்னு தெரியுமா? அவங்களுக்கு வீட்டில் தான் பார்க்குறீங்க, ஸ்கூலில் வரும்போது பிள்ளை இந்த பையத்துக்கு இப்படி போடுது, அப்படி செய்யுது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அந்த குழந்தை வெளியில் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேரண்ட்ஸ் அதை விளங்கி கொள்வதில்லை, கேட்பதும் இல்லை. தயவு செய்து நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு சமயம் பத்திரிக்கையில் ஒரு செய்தி என்னை ரொம்ப நாளாக என் உள்ளத்தை பாதித்து கொண்டே இருந்தார். நாகர்கோயில் பட்டணத்தில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற டீனேஜ் கேர்ள் தற்கொலை செய்து கொண்டாள். தற்கொலை செய்து மரித்து விட்டாள் என்ற செய்தி. சில வாலிபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கானே செய்தி வந்தது. அது என்னதுன்னு வாசித்தா, ஒரு நடுத்தர ஒரு வருமானம் உள்ள குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், அவள் டீனேஜ், இப்போ ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிறாள். அவள் சில வாலிபர்கள், சில வாலிபையங்க அந்த பிள்ளையை தொடர்ந்து போகிற, ஸ்கூலுக்கு போனால் பின்னாலே போகிறது, வரும்போது வர்றது, அவங்கள பரிகாசம் பண்ணுறது, அவளோட தொடர்பு வைப்பதற்கு ட்ரை பண்ணுறது, பல விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிள்ளை யார்கிட்ட சொல்லும்? தாய்கிட்ட அம்மா இது மாதிரி நான் போகிற வர இடத்துலலாம் இந்த பையங்க 2-3 பேர் வராங்க, கலாட்டா பண்ணுறாங்க, இது மாதிரி பேசுகிறாங்க, இது மாதிரி முயற்சி பண்ணுறாங்கம்மா. நான் அமைதியாக வர்றேன், ஆனால் எனக்கு வெளியே போகவே பயமாக இருக்குது. இப்போ அது மாதிரி இருக்கணும்னு அந்த தாய் உடனே, நீ பொம்பளை பிள்ளை, நீ தானே சரியாக இருக்கணும், நீ தானே இப்படி இருக்கணும்னு மகளே, அந்த பிள்ளை ஒரு பிரச்சனை சந்திக்கிறாரு வெளியில். அந்த பிரச்சனைக்கு சரியான சொல்யூஷன் இந்த தாய் கொடுக்கணும்னு சொல்லி தான் தாய்கிட்ட மனம் திறந்து சொல்லுது. தாய் பதில் வேறு மாதிரி இருக்குது. தாய் மகளை புரிந்து கொள்ளலை, பிள்ளை சந்திக்கிற பிரச்சனையை விளங்கி கொள்ளலை. பிள்ளை மேலே பழி சொல், நீ பொம்பளை பிள்ளை, நீ தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி படுத்தோன்னா இந்த பிள்ளை நம்ம தப்பே பண்ணலை. ஆனால் நம்மளை புரிந்து கொள்ளாத ஒரு தாய் நம்மளே குற்றப்படுத்துகிறாங்களே, மனம் உடைஞ்சிட்டு பல நாள் சொல்லி பார்த்துட்டு, அப்போ அதனால் நம்ம இன்னும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பையனுக்கு மிரட்டுறானுங்க, நீ நாங்கள் சொல்கிறபடி செய்யட்டவன் அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோம், அப்படி பலவிதமான மிரட்டல். அதனால் இந்த பிள்ளை பாருங்கள் மனம் உடைந்து வாழ முடியாதுன்னு சொல்லி, என்னை விளங்கி கொள்ள, எனக்கு புரிந்து கொள்ள, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. பிள்ளை தற்கொலை பண்ணி மரித்து விட்டாள். இதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு மறிச்சிட்டா. போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 3 பையங்களை. என்ன பிரயோஜனம்? பிள்ளை போயிச்சே. ஒரு அருமையான குழந்தையினுடைய ஆத்மா போய்விட்டது. என்னை ரொம்ப நாள் அதை பாதித்தது. பேரண்ட்ஸு தயவு செய்து கவனிங்க. நீங்கள் வேலை செய்கிறோம், உங்களுக்காக தானே சம்பாதிக்கிறோம், உங்களுக்காக தானே வேலை செய்கிறோம், என்னத்தை பண்ண போகிறீங்க? உங்களுக்காக சம்பாதிச்சு வேலை செய்துன்னு சொல்லி பிள்ளைகளை இழந்து விடக்கூடாது. பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? வெளியே சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன பயம்னா, இது தப்பாக கரெக்டாக டீனேஜ் பருவத்தில் இப்போ காலேஜை படித்து ஒரு 20 வயசு ஆகிட்டேன்னா மெச்சூரிட்டி வந்துடும். கொஞ்சம் பார்த்து எல்லாமே மெச்சூரிட்டி. எல்லா பிள்ளைகளும் 20 வயசில் மெச்சூரிட்டியில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பிள்ளைகள் குழந்தைத்தனமாகவே இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய சுபாவங்கள் என்ன, குணம் என்ன, பிள்ளைகளுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் அது பெற்றோருடைய பாவம். நீங்கள் கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த வயசில் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்தணும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே பிள்ளைகளோடு உட்காந்து பேசணும். தகப்பனார் பேசுகிறீங்களா, தாயார் உங்கள் பிள்ளைகிட்ட இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அதாவது டீனேஜ் பருவம் வரைக்கும் தான் நீங்கள் பிள்ளைகளை கண்டிக்கலாம், சில காரியத்தில் நீங்கள் அடிக்கலாம், சரிப்படுத்தலாம். எப்போ டீனேஜ் பருவம் வந்துட்டாங்களோ பிள்ளைகள் தோளில் கை போட்டுடணும், ஃப்ரெண்டாக மாறிடணும்.
எங்கள் அம்மா எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு உங்கள் மகன் சொல்லணும். எங்கள் அப்பா எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் என்ன சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க, நான் என்ன சொன்னாலும் புரிந்து கொண்டு என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைகள் சொல்லணும். அப்பா பார்த்து ஓடி ஒழியுது, அம்மா பார்த்து ஓடி ஒழியுதுன்னா உங்களுடைய ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு உங்களுக்குள்ள ஐக்கியம் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ பிள்ளைகள் மேலே கவனமாக இருக்கணும். டீனேஜ் பருவத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பிள்ளைகள் என்ன பிரச்சனை வெளியில் சந்திக்குது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வழியில், காலேஜுக்கு போயிட்டு வர்ற வழியில் நீங்கள் பிள்ளைகளை உட்காந்து மனம் திறந்து பேசணும். என்ன நடந்துச்சு ஸ்கூலில், இன்றைக்கி எப்படி கிளாஸ்லாம் நல்லா இருந்துச்சா, இன்றைக்கி உன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா இருந்தியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் இன்றைக்கி வந்தாங்களா ஸ்கூலுக்கு, எப்படி இருந்தேன், நீங்கள் பேசணும். அப்போ தான் பிள்ளைகள் மனம் திறந்து உங்கள்கிட்ட பேசும். நீங்கள் அது பேச வரும்போது, அம்மா இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்து தெரியுமா, இரு நான் சமைக்கணும், வேலை செய்யணும், அப்படியே டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, ஃபோன் பேசுகிறது, சமையல் பண்ணுற, எனக்கு டைமெல்லாம் கிடையாது, உங்கள் அப்பாட்ட பேசு. அவர்கிட்ட போனால் அவர் ஏதாவது வேலை பார்த்து கம்ப்யூட்டரில் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பிள்ளைகளுக்கு டைம் இல்லை, நீ ஒதுக்குற பிள்ளை என்ன செய்யும்? நீங்கள் யோசிங்க. தாயும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தகப்பனும் பிள்ளைக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பிள்ளை ஆசையாக சொல்ல வந்தால் ஒதுக்குறீங்க, எனக்கு இதில் வேலை இருக்குது அதில் இருக்குன்னு. பிள்ளை எங்கேப்பா என்ன பண்ணும்? பிள்ளையுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டுரும். என்னை நேசிக்க இந்த வீட்டில் யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள இந்த வீட்டில் யாரும் இல்லை. அப்போ தான் சாத்தான் கண்ணி வைப்பான், வெளியிலிருந்து ஒருத்தனை கொண்டு வருவான், அன்பாக பேசுவான். எங்கள் அப்பா கூட இப்படி நேசிக்கலை, எங்கள் அம்மா கூட நேசிக்கலை, என்னை ஒருத்தன் அன்பாக நேசிக்கிறான், ஒரு பிள்ளை என்னை அன்பாக விசாரிக்குது. அங்கே தவறான கனெக்ஷனை பிசாசு உண்டாக்க காரணம் பெற்றோர். நிறைய குழந்தைகளுக்கு சாத்தான் தவறான கனெக்ஷனை உண்டாக்குறதற்கு காரணம் பெற்றோர் தான். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு மிஞ்சி போன ஆண்டவர் உதவி செய்வார். அப்படி இருந்தும் இந்த மாதிரி நடக்குதுன்னா கர்த்தர் உதவி செய்வார், விட மாட்டார், பயப்படாதுங்க. ஆனால் உங்கள் பொறுப்பை நீங்கள் கரெக்டாக செய்யணும், உங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். அதுவும் டீனேஜ் பருவம் வரும்போது உங்களுக்கே தெரியும், பிள்ளைகளுடைய சரீரத்தில் பல மாற்றம் உண்டாகும், மனதில் மாற்றம் வரும். ரெண்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிள்ளைகளுடைய சரீரத்தில் உண்டாகிற மாற்றம், மனதில் உண்டாகிற மாற்றம். இப்போ நான் குழந்தை இல்லை, நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், அந்த மனநிலை வரும். அப்போது நீங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். நிறைய நம்ம கிராமங்களில் இருக்கிறோம், நிறைய பேர் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் வளர்ந்து பிள்ளைகிட்ட எது தப்பு அது தப்பு, இது செய்யறப்ப நீ பெரிய பிள்ளை அப்படின்னு கண்டிக்கிறமே தவிர அது ஏன் தப்பு? நான் போன மாதம் வரைக்கும் செய்கிறேன், நீ குழந்தைன்னு விட்டுட்டாங்க, இப்போது நீ பெரிய பிள்ளை, நீ செய்யக்கூடாதுன்றாங்க, பார்க்கக்கூடாதுன்றாங்க. ஏன்? அந்த பிள்ளைக்கு கேள்வி எழும்போம், பதில் சொல்லணும்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பெஸ்ட்டான ஒரு காரியம் என்னென்னா, நல்ல ஒரு ஆவிக்குரிய டாக்டர், பெண் டாக்டர்கிட்ட உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி கவுன்சிலிங், கிறிஸ்டியன் கவுன்சிலிங் நிறைய விசாரிங்க. என்னென்னோ விசாரிக்கிறீங்களா, ஒரு வியாதி பட்டால் எங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்கல்ல. கிறிஸ்டியன் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்குற அருமையான குடும்பத்தாக இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் போங்க, தெரியும், கிறிஸ்டியன் கவுன்சிலிங். அவங்கள்ட்ட கூப்பிட்டு போங்க. எங்கள் பிள்ளைகள் இப்போ தான் பெரிய பிள்ளை ஆகிருக்குது, டீனேஜ் பருவம் வந்திருக்கிறா, அதனால் இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கன்னா அழகாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன் டாக்டர்ஸ், பெண் டாக்டர்ஸ் இருக்காங்க, பெண் பிள்ளைகளை பெண் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. எனக்கு எப்படி எல்லாம் தெரியும்னா, கர்த்தர் இது குறித்து பேசினார். பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்காம பிள்ளை தப்பு பண்ணுது, இப்படி போயிட்டு அப்படி போயிட்டுன்னா யார் காரணம்? நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு முன்னால் மே மாதத்தில் டீன்ஸ் கேம்ப், இளம் வாலிபர்களுக்குன்னு 3 நாள் கேம்ப் வைப்போம். 4 மாவட்டியில் 1000 பிள்ளைகள் வருவாங்க. பையங்க, பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற சின்ன சின்ன அருமையான டீனேஜ் குழந்தைகள் வருவாங்க. பார்த்தா தேவதூதன் மாதிரி இருப்பாங்க, பையங்களும் பிள்ளைகளும். நான் அந்த 3 நாள் இருந்திருக்கிறேன். அப்போ நானே பேசுகிறதில்லை, நான் ஆவிக்குரிய காரியத்தை சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுக்கு, ஆண்டவரோடு வாழ்கிறதை குறித்து. நாங்கள் கவுன்சிலிங்க்கு டாக்டர் ஃபேமிலி இருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டின் டாக்டர்ஸ் ஃபேமிலி, அவங்கள கூப்பிடுவோம். பையங்களை தனியாக கூப்பிட்டு போயிடுவோம், பிள்ளைகளை தனியாக பிரிச்சுருவாங்க. பையங்கள் சந்திக்கிற பிரச்சனையை அவங்க பேசுவாங்க. அவங்க இந்த வயசில் வரக்கூடிய பிரச்சனை, சோதனை, எண்ணங்கள், அதெல்லாம். பெண் பிள்ளைகளுக்கு பெண் டாக்டர் பேசுவாங்க, சரீரத்தில் உண்டாகிற மாற்றம், இதெல்லாம். இல்லாட்டினா இந்த பிள்ளைகள் இது பாவம்னு நினச்சி ஒன்று மனசாட்சியிலே குத்தும், அப்படியே வாதிக்கப்பட்டு அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. இதுக்கு எனக்கு என்ன பதில்? இதுக்கு யார் எனக்கு விளக்கம் கொடுப்பா? அப்பா அம்மாட்ட பேச பயம், தாய்கிட்ட பேசுனா இதெல்லாம் பேசுறியா நீ, வாயை மூடுன்னிடுறாங்க. அப்போ பிள்ளைகள் எங்கே போய் பேசும்? ஸ்கூலில் யாராவது தவறான ஃப்ரெண்ட்ஸை தப்பாக கைட் பண்ணி பிள்ளைகள் தப்பு செய்ய வாய்ப்பு வந்துடும். அப்போ கரெக்டாக அந்த பெண் டாக்டர் நல்ல பிள்ளைகளுக்கு கவுன்சில் கொடுப்பாங்க. அதில் யாரும் ஆண்கள் இருக்க மாட்டாங்க, ஒன்லி பெண் பிள்ளைகளை வச்சு அவங்க கவுன்சில் கொடுப்பாங்க. நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற மாற்றம் என்ன, மனதில் என்ன மாற்றம் வரும், இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், அதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தணும், எது பாவம் எது பாவம் அல்ல,
இதெல்லாம் நீங்கள் விளங்கி கொள்ள கற்றுக் கொடுத்துட்டா பிள்ளைகள் விழிப்புணர்வு ஆயிடுவாங்க. அப்போ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். இதெல்லாம் அவசியம் என்பதை பேரண்ட்ஸ் விளங்கி கொள்ளணும். அதனால் நல்ல கிறிஸ்டியன் கவுன்சிலிங் அங்கே கூட்டுப்பாங்க. பைபிளை வச்சு கவுன்சில் கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல கைட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எதாவது தேவைன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் ஒழுங்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ 2 வருஷமாக தான் நடத்தலை, எல்லாம் மே மாதம் நடத்துவோம். நிறைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி. நிறைய அறியாமையினால தான் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. பிள்ளைகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். சரியா பேரண்ட்ஸ்? முதலாவது பிள்ளைகளை நேசிங்க, பிள்ளைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க, வயசுக்கு ஏற்றபடி அவங்களுடைய காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. அதே சமயத்தில் பிள்ளைகள் காலேஜ் படிக்க போகிறாங்க, டீனேஜை தாண்டிட்டு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை சின்ன பிள்ளைகள் மாதிரி நடத்தாதுங்க. அவங்களுக்கு உடனே இன்னும் நான் என்ன சின்ன பிள்ளையா நீங்கள் இப்படி நடத்துகிறீங்க? அப்போ அந்த பிள்ளைகளுடைய மெச்சூரிட்டிக்கு தகுந்தபடி பிள்ளைகளோட பேச பழக நீங்கள் நடந்து கொள்ளணும். நீங்கள் அந்த பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகள் மாதிரி நடத்தினா அந்த பிள்ளைகள் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டு விடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதை இழந்துடக்கூடாது. பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்தணும், அவங்களை புரிந்து கொள்ளணும். எந்த பிள்ளைகளையும் வஞ்சிக்க சாத்தான் ரொம்ப கண்ணி வைக்க கவனமாக இருக்கிறான். அதனால் ஏன் பிள்ளை அப்படி தப்பு பண்ணாது, ஏன் பிள்ளை அப்படி போகாது, நல்லது தான், நம்ம அதை விசுவாசிக்கணும். அதே சமயத்தில் நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதில் கவனம் செலுத்தணும். 3வது குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் யுவர் சில்ட்ரன், ரொம்ப முக்கியம். எப்படி உதவி செய்கிறது பாருங்கள். எபேசியர் 6:4 எடுங்க, பைபிள் எடுங்க. எஃபேசியன் சாப்டர் 6 verse 4 எடுங்க. அப்போ எபேசியர் 6:4 எடுங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. நல்ல வசனம். 3 காரியம் சொல்லப்படுது. முதலாவது, பிள்ளைகளை கோபப்படுத்தாதங்க, அதான் சொல்லப்படுது. பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் அந்த கூட எதை சொன்ன பிள்ளைகள் கோபப்படுதோ அந்த கோபப்படாதபடி நீங்கள் கவனம் செலுத்தணும். சில காரியம் சொன்ன பிள்ளைகளுக்கு பிடிக்காது, கோபம் வரும். சில மற்றவங்களை ஒப்பிட்டு பேசுகிறீங்கன்னு வைங்களேன், என்ன மார்க் எடுத்திருக்க, அவ்வளோ பாரு எவ்வளோ மார்க், பிள்ளை கோபம் வரும். அதை ஏற்றுக்கொள்ள, அதெல்லாம் செய்யாதுங்க, தப்பை பண்ணாதங்க. பிள்ளைகளுடைய மனசு காயப்பட்டுரும், பாதிக்கப்பட்டுரும். 6 வயசு 7 வயசில் கூட அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே காயம் வந்துட்டால் லைஃப் லாங் அந்த காயம் மாறாது. தயவுசெய்து பேரண்ட்ஸ் கவனமாக இருங்க. நீங்கள் சின்ன வயசில் பிள்ளைகளை காயப்படுத்திட்டிங்கன்னா அந்த காயம் உள்ளத்தில் பதிஞ்சிரும். பெரிய பிள்ளைகள் வந்த பிறகு நீங்கள் கடினமாக சில வார்த்தை பேசினாலும் பிள்ளை ஓகே அப்படின்னு போயிடும். சின்ன குழந்தைகள் அது மாதிரி பிஞ்சு உள்ளன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதிஞ்சிட்டு காயமாயிரும். அதை அப்புறப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் தயவு செய்து கோபப்படுத்தாதுங்க, ஒப்பிட்டு பேசாதுங்க. அடுத்த குழந்தை ஒப்பிட்டு அவளை பாரு, இவனை பாரு, இவன் எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கப்பா, அப்படி சொல்லாதுங்க தயவு செய்து. நீ ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய, நீ யூ ஆர் ஏ ஸ்பெஷல் சைல்டு. இயேசுக்கு ரொம்ப பிரியமான மகன் மகள். நாங்கள் உனக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் பெற்றிருக்கிறோம். உனக்குள்ள ஆண்டவர் நல்ல தாளந்து தந்திருக்கிறாரு, கிருபை தந்தார், இன்னும் கொஞ்சம் நல்லா படி, அவ்வளோதான், ஒன்றும் கஷ்டமே இல்லை. என்ன மார்க் எடுத்தாலும் பாராட்டுங்க, உற்சாகம். நீ என்ன மார்க் எடுத்துருங்கன்னு சொல்லலாம். இப்படி படித்தா எப்படி டாக்டர் ஆக முடியும், நீட் தேர்வில் எப்படி வெற்றி பெற முடியும், இதெல்லாம் பேசாதுங்க இப்போவே. ஓகே, நீ முடிஞ்ச அளவு படி, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார், உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்படி உற்சாகப்படுத்தணுமே தவிர நீங்கள் காயப்படுத்தி பிள்ளைகளை சங்கடப்படுத்திடாதுங்க. அது தவறான காரியத்தை செய்துவிடும். பிள்ளைகளை கோவப்படுத்தாருங்க. இதை செய்யணும், கோவம் வருதுன்னா கோவப்படாது, அன்பாக நீங்கள் சரிப்படுத்துங்க. டிவி பார்த்துக்கிட்டே இருக்க நீங்கள் பொண்ணை பிள்ளை கோவம் வரத்தான் செய்யும். அப்போ விட்டுறதா அப்படின்னு கேட்கலாம். கோவம் வந்தால் அந்த நேரம் கோவப்படுத்தாமல் அமைதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க வரல உட்கார வச்சு பேசுங்க. ஏன் டிவியை ரொம்ப பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஏன் இதில் நீ ஈடுபடக்கூடாது, டிவி செல்ஃபோனு நீ ஏன் அதிகமாக பயன்படுத்தி விளையாட்டில் விளையாடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். விளக்குங்க, பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் ஏன் செய்யக்கூடாது அது கேட்கும். பிள்ளைகள் அதாவது அந்த காலம் வேறு, இந்த தலைமுறையில் பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி அதிகம், அண்டர்ஸ்டாண்டிங் அதிகம். நம்ம காலத்தில் ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டோம். அப்போ சொன்ன கீழ்ப்படி, அவ்வளோதான். அம்மா சொன்ன கீழ்ப்படி, ஓகே, அப்படி தான் நம்ம இருந்தோம். நானும் அப்படி தான் இருந்தேன். எங்கள் அப்பாலாம் கை நீட்டு அடித்ததில்லை, பார்த்தாலே நடுங்கும், அவ்வளோதான், பார்வையிலே தெரிஞ்சிடும், நடுங்கும். அது அந்த காலம். இப்போவும் அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கூட. இப்போ காலம் வேறு. அப்போ ஒரு குடும்பத்தில் 4 குழந்தை 5 குழந்தை அப்படிலாம் இருந்தது, 10 பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, 1 குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பிள்ளைகள் சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவ், எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. அதனால் இப்போ உள்ள குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் கவனமாக நீங்கள் பேசணும், கவனம் செலுத்தணும், கோபப்படுத்தி விடக்கூடாது.
நீங்கள் அதனால் பிள்ளைகள் அந்த நேரம் கோவம் வருதா ஓகே அப்படின்னு விட்டுட்டு அடுத்த நேரம் உட்கார வச்சு தெளிவுபடுத்தணும். ஏன் பார்க்கக்கூடாது, ஏன் நான் கேம் விளையாடக்கூடாது, இதில் என்ன தப்பு இருக்குது, சின்ன பிள்ளைகள் விளையாட்டு தானே அப்படின்னு கேட்டால் நீங்கள் விளக்கம் சொல்லணும். உங்களுக்கு இந்த பிள்ளைகள் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியல. அது ஏன்னா இப்போ அந்த பிள்ளைகளுடைய ஞானம் அதிகம். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் குழந்தைகளுக்கு சரியாக பதில் கொடுத்து ஞானமாக வழக்கு எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் கிருபை தருவார். விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் பிள்ளைகளுக்கு அன்பாக விளக்கம் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு முறை இல்லாட்டால் அடுத்த முறை நீங்கள் கோவப்பட்டு பேசினா பிள்ளைகள் வந்து எதிர்மறையாக மாறிடுவாங்க. அவங்க உங்களுக்கு எதிர்மறை காட்ட அவனுக்கு கோவப்பட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கோவப்படுற நேரம் கோவப்படணும், அடுத்த நேரம் அன்பாக தட்டி கொடுத்து நான் ஏன் கோவப்பட்டேன் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும், சொல்லணும். பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லிட்டா ஒரு நேரம் இல்லாட்டால் ஒரு நேரம் இந்த பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யோசிக்கும். ஆண்டவர் கிரியை செய்வார். அதனால் கோபப்படுத்தாதது. ரெண்டாவது, பிள்ளைகளை சிக்ஷிங்க அப்படின்னு பைபிள் சொல்லுறேன். நீதிமொழிகள் 13:24 பாருங்களேன். நீதிமொழிகள் 13:24 அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். பைபிள் என்ன வசனம்? 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்பு அடிக்கிறது, பிரம்பை கையாடாதவன் பிள்ளைகள். அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் பிரம்பு இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் பிரம்பு இருந்திருக்கு. இப்போ பிரம்பை டீச்சர்ஸே பிள்ளைகளை அடிக்கூடாதில்ல, எல்லாம் மாறிட்டில். இப்போ வேறு மாதிரி டீல் பண்ணணும். ஆனால் பைபிள் சொல்லுது பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்பை அதாவது அந்த ஏஜ் இருக்குது, டீனேஜுக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பிள்ளைகளை நீங்கள் பிரம்பு வச்சு சரிப்படுத்த முடியும். அந்த 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு வாங்க. சின்ன வயசில் தான் அதை செய்ய முடியும். ஒரு ஸ்டேஜ் டீனேஜ் பருவம் வந்துட்ட பிறகு நீங்கள் பிரம்பு அடிக்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த வயசுக்குள்ள பிள்ளைகளை தான் கை நீட்டணும். பெரிய பிள்ளைகளை கை நீட்டுறது, அடிக்கிறது, கண்ட இடத்துல அடிக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. பிரம்பு கூட அந்த காலத்தில் முட்டுக்கு கீழே தான் அடிக்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பிள்ளைகளை பெற்றோர் அடித்தா கூட பிரம்பு வச்சு முட்டுக்கு கீழே தான் அடிப்பாங்க. ஏன்னா அதான் பிள்ளைகளுடைய சரீரம் இதையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தணும். அது மாதிரி ஒரு சமயம் சென்னையில் நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் இருக்குல்ல, அங்கே சண்டே சர்வீஸில் பேச பாஸ்டர் மோகன் அவங்க என்னை அழைச்சிருந்தாங்க. அப்போ நான் செய்தி கொடுக்கணுன்னு ஸ்டேஜில் உட்கார்ந்துருந்தேன்னா குழந்தைகள் ஒரு 3 குழந்தைகளுக்கு பிரதிஷ்டை டெடிகேஷன் ப்ரேயர் பாஸ்டர் நடத்தினாங்க. பெற்றோர் கணவன் மனைவி குழந்தையோடு 3 பெற்றோர் நின்றாங்க. பாஸ்டர் அவங்களுக்கு பைபிள் வசனத்தை வாசித்துட்டு அவங்கள பார்த்து கேட்குறாங்க, பிரம்பு வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு முதல்ல புரியலை, என்னது கேட்குறாங்க பாஸ்டர், வாங்கிட்டீங்க கேட்கலாம். திரும்பி கவனிச்சேன், பிரம்பு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறான்னு பார்த்தா வசனத்தை வச்சு பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். குழந்தை பிறந்தவுடனே பிரம்பு ஒன்று வாங்கி வச்சிடணும். பிள்ளைகளுக்கு தப்பு பண்ண பிரம்பில் அடி கொடுத்து அவங்கள சரிப்படுத்தணும். பைபிளில் இருக்குது, வசனத்தின்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு போதிக்கிறாங்க. நான் வேறு எங்கேயும் அந்த பிரசங்க கேட்டதில்லை. பாஸ்டர் மோகன் தான் ஸ்ட்ரிக்டாக அப்படி சொன்னாங்க. அது வசனத்தில் இருக்குல்ல, பைபிள் வசனத்தின்படி. அதனால் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் பிரம்பு இல்லைல்ல, அதனால தான் நீங்கள் சில பிள்ளைகளுக்கு பிரம்பெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைங்க, சொன்னாலே ஒபே பண்ணும்போது அவங்களுக்கு பிரம்பு தேவையில்லை. சொன்னாலும் கீழ்ப்படியாமல் இருக்க அந்த பிள்ளைகளுக்கு தான் பிரம்பு தேவை. சரியா? அந்த பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏன் பிரம்பை கையாடணுமா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 22:15. பிள்ளையின் நெஞ்சிலே மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையின் நெஞ்சிலே மதியீனம் ஒட்டி இருக்கு, அவங்களுக்கு தெரியாது, அந்த சில மதியீனமான காரியம் பிரம்பு வச்சு கண்டிக்கும் போது அது அவனை விட்டு அகற்றும். ஐயோ இது பண்ண தப்பு, அதனால தான் பிரம்பு எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரியும். அப்போது என்ன செஞ்சாலும் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தப்பு எதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் அடிக்கிறீங்கன்னா இதை செஞ்சால் அடி விழும், அப்போ இது தப்பு அப்படின்னு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும். அதான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு வசனம் பாருங்களேன், நீதிமொழிகள் 23:13-14 வசனம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். பிள்ளைகளை அடிக்கிறதுனால பிள்ளை செத்துலாம் போகாது. ஒரு பிரம்பு வச்சு முட்டி கீழே நீங்கள் அடித்து தப்பு, ஏன் இப்படி பண்ண, அம்மாவுக்கு ஏன் இப்படி கீழ்ப்படியலை, அம்மாவை ஏன் எதிர்த்து பேசுகிற, ஏன் இப்படி நடந்து கொண்ட அப்படின்னு முட்டி கீழே அடித்தா பிள்ளை செத்து போகாது. அப்போ இது தப்பு அப்படின்னு தெரியும். அப்பா கண்டிக்கிறாங்க, அம்மா கண்டிக்கிறாங்க, அப்போ தான் பிள்ளைக்கு தெரியும். அடுத்த வசனம் பாருங்கள். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. பாதாளத்துக்கு
இப்போ அடித்து திருத்தினாதான் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளருவாங்க. இல்லாட்டினா ஒரு நாள் அந்த பிள்ளை நரகத்தில் அழிகிறதுக்கு நீங்கள் காரணமாயிருவீங்கன்றது போல் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஒரு வாலிப பையன் தம்பியை பார்த்தேன். அவர் வாலிப தம்பி சென்னையில் சந்தித்தவன் சொன்னான், நான் கெட்டு போனதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான் சொன்னான். எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஒரு தாய் எப்படி கெட்டு போகிறத விரும்புவாங்க அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள்ட அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை. அவங்க எங்கள் அப்பா கண்டிக்க விட மாட்டாங்க, அடிக்க வந்தால் கூட விட மாட்டாங்க. இவங்க சாப்பாடு கொடுக்காரு, இன்றைக்கி ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டா எங்கள் அம்மா தெரியாமல் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்து உற்சாகப்படுத்துவாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போகிறேன், அப்பா சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னா எங்கள் அம்மா தனியாக கூப்பிட்டு போய் எனக்கு காசு கொடுத்து நெத்தியில் சிலுவை போட்டு ஜோகம் பண்ணி அனுப்புவாங்களாம். அவன் சொன்னார், என்னை இப்படிலாம் அனுப்பி தான் நான் கெட்டு போயிட்டாங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போது ஒரு தாய் செய்கிற தவறு பார்த்தீங்களா, பிள்ளை இன்றைக்கி சொல்லாது நாளைக்கு சொல்லுவான். அப்போ எங்கள் அப்பா கண்டித்த போது நானும் அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கி சரியாக இருந்திருப்பேன். அப்போ அவங்க கண்டிக்காதனால தான் நான் கெட்டு போயிட்டேன்னு சொன்னால் அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. அப்போ முடிஞ்ச அளவு பிரயாசப்படுங்க, அதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களால் முடிந்த அளவு கண்டிங்க, சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த வசனத்தை பாருங்கள். அதே மாதிரி நீதிமொழிகள் 29:17 வசனம் பாருங்கள். 29 நீதிமொழிகள் 15-17 வசனம் பாருங்கள். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். இஷ்டத்துக்கு பிள்ளைகளை விடக்கூடாது. அதே வசனம், இஷ்டத்துக்கு விடக்கூடாது. என் இஷ்டம், நான் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஜாலியாக போகிறேன் அப்படின்னு சின்ன பிள்ளைகள் அவங்கள விடக்கூடாது. நீங்கள் அவங்க இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா கெட்டு போனால் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால தான் வசனம் தெளிவாக, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையை தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருவான். நாளைக்கு அவன் மூலமாக ஒரு இது வரும்போது உங்களுக்கு தான் அவமானம் என்று ஆண்டோடைய வசனம் எச்சரிக்கிறாரு. பிறம்பும் கடிந்து கொள்ளுதல் ஞானத்தை கொடுக்கும் என்று வசனம் சொல்லுகிறாரு. பிள்ளைகளும் தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளணும். ஏன் அப்பா அம்மா கண்டிக்கிறாங்க? உங்கள் நன்மைக்காக. உங்கள் ஆத்மா விலையேற பெற்றார். உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் இருப்பது உங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே உங்களுக்கு ஆபத்து இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அது பெற்றோருக்கு தான் தெரியும். அதனால தான் பெற்றோர் கண்டிக்கிறாங்க. அதுவும் பெண் பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு பிறந்த நாள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் சரின்னு இருக்கணும். அதில் வரக்கூடிய ஆபத்து உங்கள் பெற்றோருக்கு தெரியும். யார் வீட்டுக்கு போகலாம், யார் வீட்டுக்கு போகக்கூடாது, யாருடைய பர்த்டேக்கு போகக்கூடாதுன்னு பெற்றோருக்கு தான் தெரியும். நீங்கள் சும்மா போனீங்கன்னா அங்கே சாத்தான் வைத்திருக்கிற கண்ணி உங்களுக்கு தெரியாது. அதனால் பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும், அதான் உங்களுக்கு நல்லது தெரியுமா. பிள்ளைகளும் அதில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி 17 வசனத்தில், உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், அவன் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான் என்று வசனம் சொல்லி. இதெல்லாம் பைபிளில் இருக்குது, சிட்சிக்கிறது. அப்போ சிட்சியுங்கள் என்று வசனம் சொல்லுறேன். பிள்ளைகளை சிரிச்சித்துட்டு நீங்கள் அப்புறம் கூட்ட உட்கார வச்சு ஏன் அடித்தேன், ஏன் கண்டிக்கிறேன், அதை அவங்களுக்கு விலைக்கு சொல்லணும். அன்பா எப்போவுமே கோபத்தை காமிச்சுட்டு, எப்போவுமே கம்ப காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நேரம் அந்த நேரத்தை படித்து அடுத்த நேரம் அன்பை காமிச்சு பிள்ளைகளுக்கு அதை விளங்க பண்ணணும், ரொம்ப அவசியம். 3வது, போதியுங்கள் என்று வசனம் சொல்லுறேன். கோவப்படுத்தாதுங்க, சிரிச்சிங்க, பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்க, போதிங்க. ஏன் நீங்கள் இதை செஞ்சால் கோவப்படுறீங்க, ஏன் இது தப்புன்னு சொல்கிறீங்க, இப்போ இது ஏன் தப்பு, எல்லோரும் செய்கிறாங்களப்பா, இது ஏன் தப்புன்னு கேட்டால் நீங்கள் உட்கார வச்சு வசனத்தை வச்சு விளக்கி சொல்லணும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இயேசு சொல்கிறார், நாம் உலகத்தான் அல்லாதது போல் நீங்கள் உலகத்தார் அல்ல. நம்ம உலக மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம். நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாத்திட்ட அன்பு இருக்கணும், எல்லாரும் செய்கிறபடி நம்ம செய்யக்கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதை நீங்கள் வசனத்திலேருந்து பிள்ளைகளுக்கு விளக்கி போதிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும். பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 22:6 வாசிங்க. நீதிமொழிகள் 22:6 இந்த ஒரு வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 22:6 வசனம் பாருங்கள். எடுத்துட்டீங்களா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும், போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ஆதியாகமம் 18:19 வாசிக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தரே சொல்கிறாரு. ஆதியாகமம் 18:19 வசனத்தில், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார்.
ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் கர்த்தருடைய கட்டளைகள் வழிகளின்படி நடக்கணும்னு போதித்து புத்தி சொல்லுவான் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நீதி நியாயமாக நடக்கணும், இதை பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க? யோசிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ நீங்கள் டைம் கொடுக்குறீங்க? பிள்ளைகளோடு உட்காந்து பேச போதிக்கிறதற்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க? ரொம்ப கவனம். சரியா? சரி, இப்போ 3 காரியம் பார்த்துட்டோம். பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும், பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும், கடைசியாக 4வது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிக்கணும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் தினமும் ஒரு 5 நிமிடம் ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் பேரை 2 3 எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பேரை சொல்லி ஒவ்வொரு குழந்தை நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் நீங்கள் தொடுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக்கொண்டு ஆத்மாவுக்கு ஆட்சேபிங்க, ரட்சிப்புக்கு ஆட்சேபிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை, படிப்பு, சுகம், பாதுகாப்பு எல்லாத்துக்கும் ஆட்சேபிங்க. அவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்கு ஆட்சேபிக்கணும், படிப்பு ஞானத்துக்கு ஆட்சேபிக்கணும், பாதுகாப்புக்கு ஆட்சேபிக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஏன் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும்? வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளோடு வைத்து உபவாசம் பண்ணி பிள்ளைகளையும் உபவாச ஜெபத்தில் பழக்கி ஜெபிக்கணும். ஏன்? இப்போ தான் முக்கியமான காரியம் சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா சாத்தான் பிள்ளைகளுக்கு கண்ணி வைத்திருக்கிறான். ட்ராப். பிள்ளைகளை அகப்படுத்தி, கண்ணியில் அகப்படுத்தி பிள்ளைகளை வீழ்த்தி விட. நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல. இங்கே பட்ட பகலில் பெண்ணை கழுத்தறுத்து கொன்னுட்டான், பட்ட பகலில் இந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டுட்டா காலேஜுக்கு முன்னால். எதனால்? அந்த நியூஸ் உள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தப்பு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் பிள்ளைகள் மேலே. அந்த நியூஸ் வெளியில் போடுறது இறந்தவங்களுக்கு விட்டு போடுவாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு உள்ளே தோண்டி பார்த்தா தான் தெரியும். சாத்தான் கண்ணி வைக்கிறான் பிள்ளைகளை வீழ்த்துவதற்கு. உங்கள் குழந்தைகள் மேலே நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு சாத்தான் கண்ணி வைக்கிறான். தவறான ஃப்ரெண்ட்ஷிப். அது டீனேஜ் பருவம். சின்ன பிள்ளைகள் ஓகே, அந்த பிள்ளைகள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கிட்டையும் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பேசும், பழக. 5 வயசு குட்டி பிள்ளை சொல்ல எனக்கு ஃப்ரெண்டு இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குதுன்னு சொல்லுவான். அது சந்தோஷமாக இருக்கும். அது களங்கம் இல்லாமல் அந்த வயசு. ஆனால் டீனேஜ் பருவம் வந்த உடனே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது அவனுடைய சரீரத்தில் உண்டாகிற மாற்றம், சிந்தனையில் உண்டாகிற மாற்றம், சில தவறான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளோதான். அதனால் தவறான ஆட்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடைச்சிடாதபடி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கொடுங்க, நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள். சிலர் கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, நல்ல பக்தியாக இருப்பாங்க, தெய்வ பயத்தோடு இருப்பாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் பையன்மார் நிறைய பேர் இருக்காங்க. வெறும் கிறிஸ்தவ பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லா மதத்திலேயுமே நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க, கடவுளுக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நீதி நேர்மையாக நடக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் இந்த மதத்துக்குள்ளே உங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு சொல்லி கொடுக்காதங்க. எல்லாரையும் நேசி, எல்லாத்துட்டையும் அன்பாக இரு, ஆனால் அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லிக் கொடுங்க. விளங்குறவங்களுக்கு பிள்ளைகளுக்குள்ள அந்த மாதிரி தவறான விதைகளை விதைச்சிடக்கூடாது. பிள்ளைகளை எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் பழகணும். அதே சமயத்தில் தவறான காரியத்தை சொல்லுகிற ஃப்ரெண்டுக்கு விலகி இருக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எப்படி கண்ணி வைக்கிறான் பாருங்களேன். ஒரு சமயம் திருப்பத்தூர் உபவாச ஜெபத்துக்கு நான் போயிருந்தப்போ ஒரு இடைவெளி நேரத்தில் சில ஆட்களை சந்தித்து ஜெபிப்பேன். அப்போ ஒரு டீனேஜ் கேர்ள் 2 பேர் வர்றாங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 2 பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளை அமைதியாக நிற்குது, ஒரு பிள்ளை சொல்ல, அங்கிள் இது என்னுடைய ஃப்ரெண்டு, உங்கள்கிட்ட பேசணுமா, இவங்க ரெக்கமெண்டேஷன். உடனே சரின்னு சொல்லி, மகளை என்னம்மா காரியம் சொல்லு அப்படின்ன உடனே அந்த பிள்ளையுடைய கண்ணில் கண்ணீர் வடியுது, அழுகுது, கண்ணீர் வடியுது. ரொம்ப யோசிக்கிறது சொல்லிருக்கு. இல்லைம்மா அப்படின்னு சொல்லி, அப்போ மற்றவங்களாம் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, இந்த பிள்ளை இதை தனியாக பேசணுமான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு பிள்ளையுடைய காரியம் இல்லை. அப்போ மற்றவங்க தூரமாக நின்னாங்க. இந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், என்னம்மா விஷயம்? அப்போ அந்த பிள்ளை சொன்னது, நான் ஸ்கூலில் படிக்கிற அங்கிள் இப்போ தான் எனக்கு ஒரு பையன் லெட்ரு கொடுக்குறான், தொடர்ந்து லெட்ரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன படிக்கிறேன்? 9th படிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள். பெற்றோர் நிறைய பேர் உங்கள் பிள்ளைக்கு எந்த சோதனை வருதான்னு அந்த பிள்ளைகள் சொல்லாத பயந்து. ஆனால் இந்த மாதிரி சோதனையில் இருக்குது. எல்லா பிள்ளைக்கும் அப்படி இருக்காது. நீங்கள் உடனே உங்கள் பிள்ளைகளை டக்குன்னு அப்படி நினச்சிடாதுங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி. அந்த பிள்ளைக்கு அந்த சோதனை. ஒரு பையன் லெட்ரு கொடுக்குறான், என்ன படிக்கிறேன்? 9th. சரி, நீ லெட்ரு பதில் கொடுக்க சொல்ல, நான் பதில் கொடுக்கல, கிழிச்சு போட்டுருவேன். இப்போ அவன் என்ன சொல்ல, நீ பதில் கொடுக்காட்டா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்கிறான். 9th படிக்கிற ஒரு பிள்ளைக்கு வரக்கூடிய சோதனை பாருங்கள். நான் சொன்னேன், மகளே இப்போ தான் 9th படிக்கிற, நீ 10th 11th 12th அப்புறம் டிகிரி எல்லாம் முடிக்கணும்னா இன்னும் 8-9 வருஷம் நீ படிக்கணும்.
அப்போ தான் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். பேரண்ட்ஸ் உன்னை நம்பி படிக்க வைக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 8-9 வருஷம் படித்த பிறகு தான் நீ நல்ல நிலைமைக்கு வேலை செய்ய முடியும். அதுக்கு பிறகு தான் மேரேஜ் காரியத்தை குறித்து திங்க் பண்ணணும். படிக்கிற வயசில் அதை திங்க் பண்ணவே கூடாது. அப்போ இது சாத்தானுடைய சோதனை. அவன் வந்து கண்ணி வைக்கிறான், ட்ராப் பண்ணுறான். அவனை கண்ணி வச்சு பிடிச்சிட்டா இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டேன்னா அவனுடைய படிப்பு போயிடும், கான்சன்ட்ரேஷன் போயிடும். அதன் பிறகு உன் படிப்பை வீணாகிரும், உன் வாழ்க்கை நாசமாயிரும். பிசாசனுடைய திட்டம் அதுதான். கேட்குறான், அவன் செத்து போயிட்டாங்கள், நான் காரணமாகிறவன். அதான் பிசாசு தந்துடும். நான் சொன்னேன், நீ வந்து பதில்களுக்கு கொடுக்காட்டா செத்து போகிறான், சாகவே மாட்டான். இன்னும் எத்தனை பிள்ளைகளை சாகடிக்க போகிறோன்னே தெரியாது. அது பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். நீ அவனை பற்றி கவலைப்படாத, உன் ஆத்மா தான் முக்கியம். அதனால் நீ பதிலே சொல்லாத, ஆன்சரே பண்ணாத, முடியாத நீ நோ சொல்லிவிட்டு எனக்கு படிக்கணும், என்னுடைய எதிர்காலம்னு போய்கிட்டே இரு. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இது கடைசியில் நான் சொன்னது. முதல்ல நான் கேள்வி கேட்டேன், சரி இந்த பிரச்சனைக்கு உங்கள் அம்மாக்கிட்ட சொன்னியான்னு கேட்டேன். அவன் சொன்னால், எங்கள் அம்மாட்ட போய் என்ன சொன்னால், நீ பொம்பளை பிள்ளை, நீ தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நீ இடம் கொடுத்தாலும் தான் அவன் கொடுத்துருப்பான் அப்படின்னு என்ன தான் குற்றம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ தாய் புரிந்து கொள்ளலை. அந்த ஒரு பிள்ளை வந்து தாய்கிட்ட வந்து பிள்ளை எப்படி சொல்ல, இனி என்ன நடந்தாலும் தாய்கிட்ட வந்து பிள்ளை சொல்லாது. ஏன்னா நீங்கள் அதை சரியாக விளங்கி கொண்டு கேட்டு பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணுறேன் பாதுகாப்புக்காக ப்ரேயர் பண்ணுறதை விட்டுட்டு பிள்ளையே நீங்கள் குற்றப்படுத்தினா அடுத்த பிள்ளை வந்து எப்படி உங்கள்கிட்ட பேசும்? நான் அடுத்து கேட்டேன், உங்கள் அப்பாட்ட சொன்னியாம்மா? அதான் ரொம்ப கொடூரம். எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாங்க. நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இவ்வளோ ஒரு அழகான பிள்ளை ஆண்டவர் தந்தார். அந்த தகப்பன் அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து, நீ என்ன படிக்கிற, எப்படி படிக்கிற, உனக்கு என்ன ஏதாவது உனக்கு தேவையா, அப்பா வாங்கி தரேன், பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுகிறீங்களா? ஒரு மகள் சொன்னால், நான் என்ன படிக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுங்கள். என்ன படிக்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கே தெரியாது. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை சொல்லுது, அது உள்ளத்தில் உள்ள காயம் எனக்கு தெரிந்தது. அது உள்ளத்தில் எவ்வளோ பெரிய காயம் இருக்குது. நீ பெற்றோர், நீங்கள் சின்ன பிள்ளைன்னு நினைக்காங்க, டீனேஜ் பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனம் செலுத்துங்க. சாத்தான் கண்ணி வைக்கிறான். சில வாலிபர்கள் மூலமாக, வாலிப பெண் பிள்ளைகள் மூலமாக, பையங்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணி வைப்பான். அவங்களை வீழ்த்துவதற்கு, அவங்களை டைவர்ட் பண்ணுவதற்கு நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த பாதுகாப்புக்காக ஆண்டவரே சாத்தானுடைய கண்ணிகளுக்கு விலக்கி என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்னு ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, பாவ சோதனை. சென்னையில் இப்போது மாஃபியா, ட்ரக் மாஃபியா இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ட்ரக் மாஃபியா. ஒரு சகோதரர் பார்த்துட்டு வந்து சொன்ன, சென்னையில் இந்த ஏரியாவில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் யூனிஃபார்மோட காரில் கடை வந்து நிற்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் போதையில் இருக்குது. கண்கூடாக நான் பார்த்தேன். பிறகு சொன்னார், கண்கூடாக நான் பார்த்தேன், நேரடியாக பார்த்துட்டேன், இருதயம் நொறுங்கி போச்சு. அப்போ ஸ்கூலில் படிக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை, ஸ்கூலில் படிக்கிற டீனேஜ் கேர்ள், நல்ல ஜெபிக்கிற மகள், அந்த மகள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் தாராளமாக நடக்குதுங்க, நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். ட்ரக்ஸு பிள்ளைகள் கொண்டு வர்றாங்க, பேரண்ட்ஸுக்கு தெரியாது. காரில் கொண்டு வந்து இறக்கி விட்றாங்க, கார்லேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பிள்ளைகள் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வர்றாங்க ட்ரக்ஸு, போதை அந்த மருந்துகள் கொண்டு வர்றாங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே நிறைய பிள்ளைகள் வந்து போதைக்கு ஆகி அதை தவறாக பயன்படுத்த மாஃபியா கும்பலே இருக்குதான் சென்னையில். இன்னும் எந்தெந்த பட்டணத்தில் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி அகப்படுற பிள்ளைகள் தான் நமக்கு தெரியல. பொள்ளாச்சி சம்பவம் இது மாதிரி மாட்டிக்கொள்கிறாங்க. வெளியே தெரிகிறது 1-2, தெரியாமல் எத்தனையோ. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு அந்த சோதனை சொல்லி கொடுத்து கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸை குறித்து கூட கவனமாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு பர்த்டேக்கு போகிறேன்னா உங்களுக்கு தெரியணும், பேரண்ட்ஸுக்கு தெரியணும். அவங்க பேரண்ட்ஸோடு நீங்கள் பேசணும். ஃபோன் பண்ணி, என்னுடைய மகள் வந்து உங்கள் மகளும் ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி பிறந்த நாளாக என் மகளை நான் அனுப்பலாமல் கேட்டு பெற்றோரோடு பேசி தான் அனுப்பணும். நீங்கள் உங்களுடைய மகளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க அப்பா அம்மா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விசாரிக்கணும். அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, பேரண்ட்ஸ் எப்படிப்பட்டது விசாரிக்கணும். உங்கள் பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி, அந்த குடும்பம் எப்படி நீங்கள் விசாரிக்கணும். விசாரித்து அறிந்து அந்த ஃபேமிலி எப்படி, அவங்களோட நீங்கள் நல்ல ஐக்கியம் வச்சுக்கிட்டா தப்பு நடக்க வழி இல்லை. அப்போ வந்து கேட்டு அவங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. இவங்க தப்பாக எங்கேயும் ஒளிஞ்சு ஓட முடியாது. அப்போ நீங்கள் வந்து அவங்களோட அந்த மாதிரி ஃபெலோஷிப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், கவனம் செலுத்துங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு விட மாட்டேங்கிறீங்கன்னு பிள்ளைகள் ரிவர்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் ஞானமாக அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட பேசி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு போங்க, நான் கொண்டு விட நீ கூப்பிட்டு போங்க. அந்த பேரண்ட்ஸோட பழகுங்க, அங்கே என்ன சூழ்நிலை அறிந்து கொள்ளுங்க.
ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை குறித்து. அதனால் இந்த கண்ணியெல்லாம் சாத்தான் வைக்கிறான். மூணாவது என்ன கண்ணின்னா செல்ஃபோன். நீங்கள் தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதுவும் இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் செல்ஃபோனில், சின்ன பிள்ளைகள் கூட செல்ஃபோனை, எல்லோரும் நம்மளை விட அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது. இல்லை, எல்லாமே பிள்ளைகளுக்கு தான் தெரியுது. அதுக்குள்ளே சாத்தானுடைய கண்ணி இருக்குது, தெரியுமா அவங்களுக்கு? செல்ஃபோனுக்குள்ளே சாத்தானுடைய கண்ணி இருக்குது. லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு. அது இப்போ உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் பிள்ளைகளுக்கு தேவை. அவங்க படிக்கிறதுக்கு நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதை வச்சு அவங்க படிக்கிறதுக்கு இப்போ உள்ள சூழ்நிலை அவசியம். அது முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் கண்காணிக்கணும். பிள்ளைகளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஒரு சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா தனி ரூமுக்குள்ளே வைக்காமல் இருக்கிறது நல்லது. பிள்ளைகளுக்கு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இந்த படிக்கணுமானா ஹாலில் வைக்கணும். ஹாலில் நீங்கள் உட்காந்து சினிமாவோ அந்த டிவியும் சத்தமாக பார்த்துட்டு இருந்தால் பிள்ளைகள் படிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு தியாகம் பண்ணுங்கள். நீங்கள் போய் ரூமில் உட்காருங்க. பிள்ளைகள் ஹாலில் உட்காந்து கம்ப்யூட்டரில் பார்ப்போம். எல்லோரும் பார்க்குற மாதிரி இடத்துல பிள்ளைகள் படித்தா தப்பான லிங்க்குள்ளே பிள்ளைகள் போகாது. கதவு மூடிட்டு ரூமில் உட்காந்து பாடம் படிக்க நினச்சா நிறைய தப்பான லிங்குகளை ஃப்ரெண்ட்ஸே கற்றுக் கொடுத்துருவாங்க. தன்னாலே வருதுங்க. இந்த பிள்ளைகள் பாடம் படிக்கும்போது இன்றைக்கி அந்த அளவிற்கு பிசாசு இந்த நெட்டை பயன்படுத்துகிறான். செல்ஃபோனில் இந்த மாதிரி லேப்டாப்பு இதெல்லாம் பிசாசு பயங்கரமாக பயன்படுத்தி பிள்ளைகளை கண்ணிக்குள்ளே சிக்க வைத்து நாசமாக்குகிறான். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக ஜெபிக்கணும். செல்ஃபோன் பயன்படுத்துகிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் தயவுசெய்து காலேஜ் போகிற வரைக்கும் செல்ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. காலேஜுக்கு போனால் கூட எதுக்கு செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அவசியம். அப்பாட்ட பேசணும், செய்தி கொடு, சாதாரண ஃபோன் வைங்க. எதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வைக்கணும்? வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் நீங்கள் இதில் படித்து கொள்ளுங்க. வெளியில் போகும்போது இருக்குது இதில் இந்த மாதிரி நீங்கள் அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு பார்த்து தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை சாத்தான் சீரழித்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளும் கவனமாக இருக்கணும், நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நான் ஒரு பிள்ளைக்கு அந்த காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க ஒரு நாள் பேசும்போது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன செல்ஃபோன் வச்சுருக்க? செல்ஃபோன்லாம் கிடையாது அங்கேன்னா. மெட்ராஸில் என்ன சொல்கிற? அவங்க வசதி உள்ளவங்க, செல்ஃபோன் வாங்கி கொடுக்க அவங்களுக்கு பண வசதியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லன்னு கேட்டால், ஏன் செல்ஃபோன் இல்லை? எனக்கு எதுக்கு செல்ஃபோன் அங்கிள் அப்படின்னு அந்த பிள்ளை திருப்பி கேட்டான். நல்ல கேள்வி தானே. எதுக்கு எனக்கு? நான் காலேஜுக்கு போகிறேன், முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரேன், எனக்கு எதுக்கு செல்ஃபோன்? இப்போ நான் பாடம் படிக்கிற வீட்டில் சிஸ்டம் வச்சு கொடுத்துருக்கேன், உட்காந்து நான் படிக்க போகிறேன், அவ்வளோதான், எனக்கு தேவையில்லை. அப்படி பிள்ளைகளும் இருக்கிறாங்க. பிள்ளைகள் தயவுசெய்து கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க ஆத்மா முக்கியம். நீங்கள் செல்ஃபோனுக்கு நீங்கள் இடம் கொடுத்து சாத்தானுடைய கண்ணில் அகப்பட்டு நீங்கள் மோட்ச பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. இது வந்து விளையாட்டு காரியம் அல்ல, உங்களுடைய ஆத்மாவை கடுத்த காரியம். உங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தவும், உங்களை கண்ணியில் சிக்க வைக்கவும் உங்களுடைய கையில் இருக்கிற செல்ஃபோனையே சாத்தான் பயன்படுத்துவான். கவனம். பெண் பிள்ளைகள் உங்களுடைய ஃபோன் நம்பரை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. உங்கள் பெண் ஃப்ரெண்டுக்கு, உங்களுடைய கேர்ள் உங்களுடைய ஃப்ரெண்டு பெண் நண்பிக்கு தான் கொடுப்பீங்க. அவள் நல்லவளாக இல்லாட்டா உங்களை வேறொரு பையனோட நம்பர் கொடுத்து கனெக்ட் பண்ணி விட்டுருவா. உங்களுடைய லைஃப் முடிஞ்சுது. ஏன்னா அவள் தப்பு பண்ணுறதுனால அதே தப்பை ஒன்று பண்ண வைக்கணுன்றதுல சில பெண் பிள்ளைகள் கவனமாக இருப்பாங்க. சில பையங்க அவங்க குடிக்கிறதுனால ஃப்ரெண்டையும் குடிக்க வைக்கணும், இல்லாட்டினா அவங்க மனசாட்சி வாதிக்கும். நான் உன்னை ஃப்ரெண்டு நேசிக்கிறேன், எனக்காக குடிடா, என்னவோ பெரிய படிப்பு பட்டம் பெறுற மாதிரி எனக்காக குடின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருவான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகிடணும். டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள், நேசிங்க, அன்பு காட்டுங்க, ரொம்ப நெருங்கி போகாதுங்க. பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். பெற்றோர் இதை குறித்து அவங்கள போதிச்சு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பாருங்கள். அதனால் நீங்கள் பாருங்களேன், ஃபேஸ்புக் ஓனர், ஃபேஸ்புக் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களே, அந்த ஃபேஸ்புக் ஓனர் எப்படி லேப்டாப்பை பயன்படுத்துகிறார் தெரியுமா உங்களுக்கு? ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜுக்கர்பெர்க் என்கிறவர், அவர் பேர் மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னால் அவரே தன்னுடைய லேப்டாப்பில் இருக்கிற கேமராவை மூடி வச்சுருக்கிறாரு. அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை மூடி வச்சு, ஏன் அதை லிங்க் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட முடியும். அவ்வளவு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அந்த சமூக இந்த மாதிரி காரியங்கள், இந்த டெக்னாலஜி பெருகிவிட்டது. நீங்களே ஆன் பண்ணாட்ட கூட எங்கோ இருக்கிறவ அந்த கேமராவை ஆன் பண்ணி உங்களை பற்றி ஃபுல்லும் படத்தை எடுக்க முடிகிற சூழ்நிலை இன்றைக்கி வந்து விட்டார். நீங்களே ஆன் பண்ணாட்ட கூட உங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ணி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. அதனால தான் ஃபேஸ்புக் ஓனரே மூடி வச்சிருக்கிறார். நீங்கள் என்னடான்னா அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை? யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது. கவனம். நீங்கள் பாருங்கள். அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் பெற்றோர் கவனிங்க. ஸ்மார்ட் டிவி,
ஸ்மார்ட் எல்லாம் அந்த ஸ்மார்ட்டுனாலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் பிசாசனுடைய வலை. ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் என்றனாலே அதில் டேஞ்சர் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை வேறு ஒருத்தன் கண்காணிக்கிறான், கண்ட்ரோல் பண்ணுவான். உங்கள் செல்ஃபோனை வச்சு உங்களை வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிவிட முடியும். நீங்கள் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் ஒரு ஆபத்தை உங்கள் கையில் வச்சுருக்குன்னு அர்த்தம், பிசாசை கையில் வச்சுருக்குன்னு அர்த்தம். அதில் நல்ல காரியம் இருக்குது, ஆனால் அதிகமாய் அதை சாத்தான் பயன்படுத்தி உங்களை அடிமையாக்கி அழிச்சிடக்கூடாது. அதனால் கவனம் செலுத்தணும். அது வச்சுருந்தால் அது எதுக்கு பயன்படுத்தணும், அது எந்த அளவில் பயன்படுத்தணும், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ராத்திரி வரைக்கும் அதிலேயே பார்த்துக்கிறது, விடிய காலை எழும்பினோடனே முதல்ல அதை பார்க்குறது, அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு அடிமையாக இருக்கணும். 3 நாள் உங்களால் செல்ஃபோன் பார்க்காம இருக்க முடியுமா? நீங்கள் அப்படி பழக்குங்க. 3 நாள் நான் தொட மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன், தியானிப்பேன், ஆண்டவரோடு இருப்பேன்னு இருந்து பாருங்கள். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுடைய மனதை அதை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தில் ஜெபம் பண்ணி உதவி செய்யுங்க. அது சாத்தானுடைய கட்டு. அதனால் செல்ஃபோன், அது மாதிரி ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட்டுன்னு சொல்கிற எல்லாத்துலேயுமே சாத்தானுடைய கண்ணி இருக்கிறது. கவனமாக இருங்க, ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டத்துலலாம் நீங்கள் ராத்திரி படுக்கும்போது நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சில பிள்ளைகள் நெட்டில் மாடி சிஸ்டம் பார்க்குறீங்க, லேப்டாப் பார்க்குறீங்க, அதை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடுறீங்க. ஆனால் நெட் கனெக்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணாட்டா உங்கள் லேப்டாப்பை, உங்கள் சிஸ்டத்தை எங்கோ இருக்கிறவன் ஆன் பண்ணி, கேமராவை ஆன் பண்ணி நடக்கிறதெல்லாம் எடுக்க முடியும் என்பதாக சொல்கிறாங்க. நான் பதைத்து போனேன். உண்மையான உண்மை, அது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஏமாந்து போயிடாதங்க, கவனமாக இருக்கும். வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருந்தால் அந்த கேமராவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற கேமரா, ஆடியோ சிஸ்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. செல்ஃபோனில் ரொம்ப கவனம். நீங்கள் பேசாட்ட கூட நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்கன்றதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. உங்களை கண்ணில் அகப்படுத்தி உங்களை வாழ்க்கையை அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி காரியம் நிறைய நடக்கிறது கடைசி காலம். அதனால் பெற்றோர் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சாத்தானுடைய கண்ணிகளுக்கு விலக்கி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். நீங்கள் சின்சியராக ஜெபிச்சா தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். பயப்பட தேவையில்லை. கடைசியாக ஒரு காரியம், எக்ஸாம் வரும்போது பயத்தின் ஆவி பிள்ளைகளை அப்படியே நீட் தேர்வுன்னு பிள்ளைகளை பெற்றோர் ஒரு பக்கம் பயமுறுத்துறது, டீச்சர்ஸ் ஒரு பயம். அதனால் இந்த பிள்ளைகள் பதஷ்டத்திலேயே நல்லா படித்தாலும் கோட்டை விட்டுறாங்க, மார்க்கு கிடைக்காதுன்னொன்னே தவறான முடிவு எடுக்கிறாங்க. தயவு செய்து பேரண்ட்ஸ் உங்களுடைய மார்க்கு நீ அதில் படி, நல்லா உனக்கு என்ன முடியுமோ படி, நாங்கள் ஜெபிக்கிறோம், நல்லா படி, உற்சாகப்படுத்துங்க. நீ இதை எடுக்காட்டும் அவ்வளோதான், அவன் லைஃபே இதில் தான் இருக்கு. ஏன் அது நீட் தேர்வில் பாஸ் பண்ணாதவங்க எல்லாம் வாழவே முடியாதா? யாருங்க சொன்னது? இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். இப்படி சொல்லியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிற பெற்றோரும் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. நீட் தேர்வு எழுதட்டும், உற்சாகப்படுத்துங்க, நல்லா படி, நல்லா எழுத, முடிஞ்ச அளவு செய். ஒன்று வருது, அதில் கிடைக்காட்டா அவனுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஆண்டவர் 1000 வழி வச்சு உற்சாகப்படுத்துங்க. அது ஒன்று தான் சொல்லி பிள்ளைகளை தப்பாக அவங்களுடைய டென்ஷன் ஆக்கி அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு வராதங்க. தயவு செய்து பேரண்ட்ஸ் அந்த தப்பை பண்ணாதங்க. டீச்சர்ஸ் அந்த தப்பை பிள்ளைகள் யார் என்ன பண்ணாலும், நான் படிப்பேன், நான் நல்லா படிப்பேன், நல்லா ஜாப் பண்ணுவேன், கர்த்தர் வெற்றி கொடுத்தா அதை படிப்பேன், அது இல்லாட்டா என்ன 1000 படிப்பு இருக்குது, கர்த்தர் என்னை கலெக்டர் ஆக்குவார். அப்படி சொல்லுங்கள். டாக்டர் ஆகட்டேன்னா கலெக்டர் ஆக்குவார், சயின்டிஸ்ட் ஆக்குவார். நான் ஐபிஎஸ் படிப்பேன், ஐஏஎஸ் படிப்பேன், ஐஎஃப்எஸ் படிப்பேன், எத்தனையோ வழி இருக்குதுங்க. அப்படி சொல்லுங்கள் பிள்ளைகள். கர்த்தர் எப்படி வச்சு என்ன உயர்த்தரத்தில் வைப்பாருன்னு. தயவு செய்து இப்போ பிள்ளைகளை அது மாதிரி சாத்தானுடைய ட்ராக்குக்குள்ளே மாட்ட வைக்காதங்க. பிள்ளைகள் பயந்துருவாங்க. அதனால் டிப்ரெஷன், மன அழுத்தம், உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு வெளியே தெரியாது. உள்ளுக்குள்ளே ஐயோ எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ராத்திரிலாம் முழிச்சிருந்து டீ போட்டு கொடுத்தேன். இதை பார்த்து பிள்ளைகளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் தரும். எவ்வளோ என்ன எதிர்பார்க்குறாங்க எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. அப்போ அந்த மார்க் கிடைக்காட்டா தவறான முடிவு. அதனால் பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. உங்கள் குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் சாத்தானுடைய கண்ணிக்கு விலைக்கு, அதுக்கு தான் நீங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை சாத்தானுடைய கண்ணிக்கு விலைக்கு பாதுகாக்கணும். சாத்தான் பலவிதமான கண்ணிகளை உலகத்தில் வச்சிருக்கிற செல்ஃபோன், தவறான ஃப்ரெண்ட்ஷிப், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, அதை வீட்டுக்குள்ளே கூட பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பாதுகாப்பற்ற சூழ்நிலை என்பதாய் கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு. உங்கள் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை யாரையும் நம்பி நீங்கள் விடக்கூடாது. ஆண் குழந்தைகளை கூட இந்த காலத்தில் பக்கத்து வீட்டு சொந்தத்தில் உள்ளவங்க பிள்ளைகளை விட்டுட்டு போனேன். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்காணிப்பில் இருக்கணும். குழந்தைகளை யாரையும் நம்பி விட்டுட்டு போகாதுங்க.
உங்கள் கூட கூட்டு போங்க. கடைக்கு போனால் கூட தொந்தரவாக நினைக்காதுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எப்போ என்ன ஆபத்து சாத்தான் வச்சுருக்கான்னு தெரியாது. 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டு கிணத்துல மிதக்கிற செய்திகளை வாசிக்கலையா? உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவனம் செலுத்தாட்ட ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு பிள்ளையை வளர்க்க தெரியலையே, உனக்கு போய் நான் குழந்தையை கொடுத்தேன்னு தேவன் துக்கப்படுவார். அமெரிக்காவில் தெரியுமா அவங்களுக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் 10 வயசு பிள்ளைகளை கூட தனியாக வீட்டில் விட்டு பூட்டிட்டு கடைக்கு போனீங்கன்னு செய்தி பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னு வைங்க, போலீஸ் வந்துடும். பிள்ளைகளை கொண்டு உனக்கு பிள்ளையை வளர்க்க தெரியல, இனிமேல் இந்த பிள்ளை கவர்மெண்ட் பொறுப்பில் இருக்குன்னு கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்சுருவாங்க. அந்த ஹோமில் பெற்றோர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்கள், உனக்கு பிள்ளையை வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லி. ஒரு கவர்மெண்ட் அவ்வளோ அக்கறையாக இருந்தால் தேவன் எவ்வளோ துக்கப்படுவோம். பிள்ளை உனக்கு வளர்க்க தெரியல, அந்த பிள்ளையை நீ பாதுகாக்கணும்ல, கவனம் செலுத்தணும்ல அப்படின்னு சொல்லி. சில குழந்தைகளுக்கு குடிகார தகப்பனாலேயே ஆபத்து. கவனமாக இருக்கணும். பெற்றோர் தாய்மார் கவனமாக இருக்கணும் உங்கள் குழந்தைகளை குறித்து. அதனால் உங்களுடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இப்போ குழந்தைகள் எல்லாம் முழங்கால் படியிடுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படியிடுங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் எளிமை நில்லுங்க. பெற்றோர் எளிமை நில்லுங்க. என்ன பாட்டில் வச்சுருக்கிறீங்களா எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது நம்ம 2 நிமிஷம் எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணு, பிள்ளைகள் முழங்கால நிற்கட்டும், பெற்றோர் எளிமை நில்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று நீங்கள் என்ன சொல்லணும், ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். காலேஜில் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் குழந்தை தான் அது. அதனால் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த என்னுடைய மகனுக்காக மகளுக்காக ஸ்தோத்திரம். குழந்தை இல்லைன்னா வருத்தப்படாதுங்க. எனக்கு தரப்போகிற குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். எனக்கு தரப்போகிற குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லா 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் தரங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் தந்திருக்கிற குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தரப்போகிற குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த குழந்தைகள் உம்மிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம். இது உம்முடைய நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம். இது உம்முடைய ஈவு. நீ தந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பேர் சொல்லி சொல்லுங்க. இந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம். பொதுவாக சொல்லாதங்க. ஆண்டவரே ஆண்ட்ரூவுக்காக ஸ்தோத்திரம், ஆண்ட்ரியாவுக்காக ஸ்தோத்திரம், எஸ்தருக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஜாஷுவாவுக்காக ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி துதிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி துதிங்க. ஆண்டவரே நீ தந்த இந்த குழந்தைகளுக்காக, இந்த குழந்தைக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக ஸ்தோத்திரம். இது நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம் உமக்கு ஸ்தோத்திரம். மனதார் உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். இந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இம்மட்டும் வளர்க்க கிருபை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் பாதுகாத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். கொள்ள நோய் தொடாதபடி காத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். படிப்பில் நீர் ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். எத்தனை வியாதிகள் வந்தபோதும் சுகம் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். எத்தனை ஆபத்துகள் வந்தபோது என் குழந்தைகளை பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது உங்க குழந்தை ஆண்டவரே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க கொடுத்த குழந்தை உமக்காக நான் வளர்ப்பேன். சொல்லுங்க, உமக்காக நான் வளர்ப்பேன், உமக்காக வளர்த்து ஆளாக்குவேன், உமக்காக நான் படிக்க வைப்பேன், உமக்காக இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறையாயிருப்பேன். இனி என் குழந்தைகளை நான் முழு இருதயத்தோடு நேசிப்பேன். நான் பாகுபாடு காட்ட மாட்டேன். ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று பாகுபாடு காட்ட மாட்டேன். எல்லா குழந்தைகளையும் நான் நேசிப்பேன். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். பிள்ளைகள் மேல கவனம் செலுத்துவேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. பெற்றோர் ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைகள் மேல நான் கவனம் செலுத்துவேன். என் பிள்ளைகளை நான் புரிந்து கொள்ளுவேன். நான் அதை விளங்கிக் கொள்ளுவேன். பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும். என் குழந்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிருபை தாரும். இனி குழந்தைகளை பற்றி முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த குழந்தைகளுக்காக நன்றி. என்னோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். குழந்தைகளுக்காக என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் குழந்தைகளுக்காக நான் வேதம் வாசிக்க ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவத்தை நிமித்தம் என் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கூடாது. என் பாவத்தை நிமித்தம் என் குழந்தைகளுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா நீ சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நீ ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், மக்க நன்றி. இப்போ என் குழந்தைகளுக்கு எத்தனையோ ஆபத்து இருக்குது. வியாதி, கொள்ள நோய் ஆபத்து இருக்கிறது. படிக்கிற இடத்துல ஆபத்து இருக்கிறது. ஆண்டவரை சுற்றில பல ஆபத்தை சாத்தான் கடைசி காலத்தில் குழந்தைகளை குறி வைக்கிறான். என் பிள்ளைகளுக்கு கண்ணி வைக்கிறான். படிக்கிற இடத்துல ஆண்டவரை எத்தனையோ விதமான கண்ணிகளை பிசாசு வைக்கிறான். செல்போன் மூலமா, ஆண்டவரை இன்டர்நெட் மூலமா, ஆண்டவரை அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் மூலமா எத்தனையோ விதமான
விதமான கண்ணிகள் என் குழந்தைகளுக்கு தெரியாமல் அவங்களை அடிமைப்படுத்த, அவங்களை சீரழிக்க எத்தனையோ போராட்டம் இருக்குது. என் குழந்தைகளை நீங்கள் தான் பாதுகாக்கணும், உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். இப்போ அன்றைக்கி எண்ணெய் இருந்தால் எண்ணெயை கையில் எடுத்துக்கொள்ளுங்க, எண்ணெயை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இயேசுவே இந்த எண்ணெய்க்காய் ஸ்தோத்திரம், எண்ணெய் பூசி நான் செபிக்கிறேன். அந்த எண்ணெய் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கும். ஆண்டவரே, இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கும் போது உம்முடைய ரத்தத்தை என் குழந்தையின் மேலே பூசி உம்முடைய ரத்தத்துகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும், அனாயிண்டிங். உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ள என் குழந்தையை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் குழந்தைகளை நீங்க பாதுகாத்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இயேசுவை போல வளரணும், இயேசுவை போல வளரணும். ஞானத்திலும் அறிவியலும் மனுஷ தயவிலும் என் குழந்தைகள் வளரணும். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இப்போ எண்ணெயில் ஒரு சொட்டை எடுத்து நெற்றியில் வைங்க. குழந்தையினுடைய நெற்றியில் ஒரு சொட்டு எடுத்து வைங்க. நிறைய ஊத்தாருங்க, ஜஸ்ட் டச் ஒன் ட்ராப் அப்படியே வச்சுங்க. வச்சு இப்போ தலைமையில் கை வைங்க. தாயின் தகப்பன குழந்தைகள் மேலே கை வைங்க. 2 குழந்தைகள் இருந்தால் 2 கையை 2 குழந்தைகள் மேலே, 3 குழந்தைகள் இருந்தால் மொத்தமாக வச்சு தாய் தகப்பன் கை வைங்க. பெரியவங்க குழந்தைகள் மேலே கை வைங்க. ஆண்டவரே, சின்ன கை குழந்தை இருந்தால் இந்த குழந்தைக்கு எண்ணெய் பூசி ஜெபிங்க. இந்த குழந்தை உமக்கு சொந்தம், நீர் கொடுத்த குழந்தை, உமக்காக வளர்க்க நீர் கொடுத்த குழந்தை. இந்த குழந்தை உம்முடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன், நம்ம ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த குழந்தையினுடைய ஆத்மா விலையேற பெற்றது. இந்த குழந்தையில சரீரத்தில் எந்த வியாதியும் தாக்கக்கூடாது. நல்ல சுகபலனை கொடுக்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் தொடக்கூடாது. என் குழந்தைகள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும், கீழ்ப்படிதலோட வளரணும், தாய் தகப்பனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு புரிந்து கொள்ளுதலை என் குழந்தைக்கு கொடுங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் தொடக்கூடாது. கீழ்ப்படியாமை ஆவி விலகட்டும். எதிர ரிபல்லியஸ் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். என் குழந்தை அமைதி, சமாதான, சாந்தமுள்ள குழந்தையாய் வளரணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிங்க. நீங்க சொல்லி ஜெபிங்க. என் குழந்தையை நீங்க ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தழும்புள்ள கரம் என் குழந்தையை தொடட்டும். இயேசுவின் தழும்புள்ள கரம் குழந்தையை தொடட்டும். சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆவியானவர் குழந்தையை ஆட்கொள்ளட்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் தொடக்கூடாது. இன்று முதல் என் குழந்தைக்கு பாதுகாப்பை உம்முடைய நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குழந்தைகளுக்குரிய தேவ தூதர்கள் உம்மை தரிசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தூதர்களை வைத்து காத்துக்கொள்ளும். சாத்தானுடைய கண்ணிக்கு விலக்கை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய கண்ணிகள் தெரிபட்டு போகட்டும். கண்ணிக்கு விலக்கை காத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன். ஒரு நிமிடம் நீங்களே ஜெபிக்கணும். நீங்களே வாய் திறந்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எல்லா குழந்தைகள் மேல் ஆண்டவருடைய கரம் இறங்குகிறாரு. ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் இறங்குகிறாரு. அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியானுடைய வல்லமை குழந்தைகள் மேல இறங்குகிறாரு. கடைசி கால எழுப்பதல்ல, உங்களுடைய குழந்தைகளை பயன்படுத்த போகிறார். ஜெப ஆவியை குழந்தைகளுக்கு தருகிறார். ஒரு புது இருதயத்தை குழந்தைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். அந்த எதிர்த்து நிற்கிற ரிபல்லியஸ் ஸ்பிரிட் வெளியேறுகிறது. கீழ்ப்படியாமையின் ஆவி வெளியேறுகிறது. குழந்தைகளை விட்டு அடம்பிடிக்கிற ஆவி வெளியேறுகிறது. சாந்த குணம், அன்பான குணம், கீழ்ப்படுகிற சுபாவம் உங்களுடைய குழந்தைகளுக்குள்ளே உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை படிக்க போகிற இடத்துல பாதுகாக்கணும். ஆண்டவரை எந்த தீங்கு என் குழந்தைகளை தொடக்கூடாது. இவங்க உங்க குழந்தைங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமா வளர்க்கணும். அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. வியாதிப்பட்ட குழந்தைகள் சுகமடைகிறாங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுடைய நோய் மறைகிறது. இருதய வியாதி மறைகிறது. ஆஸ்துமா வியாதி மறைகிறது. உங்களுடைய குழந்தைகளை தொடர்ந்து வந்த அலர்ஜி வியாதி அநேகரை விட்டு வெளியேறுகிறது. நீங்க தாய் தகப்பனுடைய ஜெபத்தினால உங்களுடைய குழந்தைகள் சுகமடைகிறது. பிறந்ததிலிருந்து வியாதிப்பட்ட குழந்தைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைகிறது. சில குழந்தைகளை விட்டு அசுத்தாவி வெளியேறுகிறது. நீங்களே இதை பார்க்கிறீங்க. குழந்தைகள் சரிந்து விழுகிறாங்க. காரணம், அந்த அசுத்தாவி விலகுகிறது. அந்த எதிர்க்கிற ஆவி, ரிபல்லியஸ் ஸ்பிரிட் வெளியேறுகிறது. கீழ்ப்படியாமையின் ஆவி விலகுகிறது. ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஜெபிக்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குழந்தைகளை உமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க பொறுப்படுத்திக் கொண்டீங்க. இனி சாத்தானின் குழந்தையை தொட முடியாது. என் குழந்தைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. என் குழந்தைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த என் குழந்தைகளை நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க. விடுதலை கொடுத்துட்டீங்க. சுகம் கொடுத்துட்டீங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொண்டீங்க. சாத்தானுடைய கண்ணிகள் தெரிபட்டு விட்டது. இனி சாத்தான் தொட முடியாது. அவனுடைய கண்ணிகளுக்கு விலைக்கு நீங்க பாதுகாப்பீங்க. என் குழந்தைகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சாட்சியாயிருப்பாங்க. நல்ல படிப்பு படித்து ஜெயம் பெற்று மேன்மையா உயர்த்தப்பட்டிருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கிறோம். அப்படி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் குழந்தை ஆசீர்வதிக்கிறேன். பெற்றோர் சொல்லுங்க, வாய் திறந்து என் குழந்தைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. தாயார் தகப்பனார் சொல்லுங்க, நீங்க தான் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க, பிள்ளைகளை பாதுகாத்துட்டீங்க. நன்றி 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 அப்பா. வாலிப பிள்ளைகள், பெரிய பிள்ளைகளை கூட நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க. இன்று முதல் பெரிய மாற்றத்தை உண்டாக்குறீங்க. நன்றி. குழந்தை இல்லாத சகோதரிமார், சகோதரர்கள், அப்படியே இயேசுவே எங்களுக்கு ஒரு குழந்தையினை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து, ஒரு குழந்தையினை தருகிறீர், நாங்கள் குழந்தை உமக்கென்று வளர்க்க போகிறோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஒரு நிமிஷம் உட்காருங்க. நீங்கள் ஜெபிச்சிட்டீங்கல்ல, இனி பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது தினமும் அவங்க தலையில் கை வைத்து ஜெபித்து அனுப்பணும். வாரத்தில் ஒரு நாள் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபித்து பிள்ளைகள் தலையில் பேரண்ட்ஸ் கை வைத்து ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் குழந்தைங்க உங்கள் பாதுகாப்புகளை ஒப்புக்கொடுக்கிறோம். சாத்தானுடைய கண்ணிக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. சாத்தானுடைய எந்த கண்ணியும் என் பிள்ளைகள் மேலே பலிக்கக்கூடாது. நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபிங்க. பிள்ளைகள் செல்ஃபோன் இதை பயன்படுத்துகிறதில் கவனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படி தான் நம்ம வைத்துக்கொள்ளணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் கூட இருக்கிறார், இப்படி சொல்லிக் கொடுக்கணும்.